பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டு நைட் vlog எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான். இது வரைக்கும் இங்கே வந்து vlogன்னு எதுவுமே எடுக்கலை. ஸோ டைம் வந்து இப்போது 4:30 ஆகுது, 4:20 ஆகுது. நான் இப்போ தான் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணி முடித்தேன். அந்த ஃபேஷியலோட வீடியோ ஆல்ரெடி மேபி அப்லோட் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் ஐகார்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போகலாம். அந்த வீடியோவில் மீனிங் அந்த கிளிப்பில் வந்து என்னோடய பேக்ரவுண்டில் இது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் இது தான் என்னோடய ஒர்க் டேபிள். இதுதான் அதோட கண்டிஷன். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால இப்படி இருக்குது. இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி கிராஃப்ட், ஒரு சின்ன டாய்ஸ் நானே பண்ணேன் க்ளேயில். இந்த க்ளேவும் நானே பண்ணேன். ஸோ இது வந்து ட்ரை ஆகணும். இதை நான் ஹரிட்ட காமிச்சேன். ஹரி இது வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மனசு உடஞ்சி போயிடுச்சு எனக்கு ரொம்ப. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் தான். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ராஷ் ஷாப் இருக்கு இல்லையா, அதுக்காக நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இது ஒரு ப்ராடக்ட். இஃப் அட் ஆல் இது வந்து நல்லா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இயரிங்ஸ் 2 பண்ணேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இதுவும் ஹோம்மேட் க்ளே தான், நானே பண்ணது தான். ஸோ இதில் நான் பண்ண இயரிங்ஸ் இதில் இன்னும் பின்னாடி இந்த அட்டாச்மெண்ட்ஸ் போட்டால் இந்த இயரிங்ஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி க்ளே இயரிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஃப்ராஷ் ஷாப் பேஜ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, இது வந்து ஹேண்ட் பெயிண்டட் இயரிங்ஸ். இது இஃப் அட் ஆல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்னும் இதெல்லாம் நான் லான்ச் பண்ணல, பட் இருந்தால் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே தான் வந்து நம்மளோட 2 டிஐஒய் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது வந்து வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ இது வந்து நான் பண்ண இன்னொரு ஒரு டிஐஒய் தான். இது வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்சோட அவுட்டர் கேஸ் இது. ஸோ இதுதான் நான் வந்து என்னோடய ப்ரஷ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்னதாக அழகாக ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே, பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு இதில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூட். ஸோ இது வந்து இப்போ என்னோடய டேபிளோட சிச்சுவேஷன். சும்மா உங்களுக்காக ஒரு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தான் ஒரு ஃபேஷியல் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு. ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இங்கே இப்போ வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த செடியெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். கீழே வைக்கணும் அப்படின்னு தான் ஆசை. இப்போதைக்கு இங்கே மேலே பால்கனிலேயே வச்சுருக்கோம். ஸோ செடிக்கு இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் செடிக்கு இப்போ வரைக்கும் வெறும் தண்ணி, வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் அது மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் இன்னும் போய் வாங்கலை. அதுக்கு ஒரு நாள் போகணும். நான் போனால் கண்டிப்பாக என்னென்ன வாங்குறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் வாட்டர் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட இப்போது இருக்க செடி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடு. இது வந்து ஜேடு உள்ளே தான் வச்சுருந்தேன். இப்போது 2 நாள் சன்லைட்டுக்காக கொண்டு வந்து வெளியில் வச்சுருக்கேன். அண்டு சில என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன். அண்ட் 2 செம்பருத்தி, அப்புறம் ஒரு மல்லி செடி, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து இந்த அட்மாஸ்ஃபியருக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஃபுல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். மணி பிளான்ட்ஸ் கூட இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு விதமான ஒரு பிளான்ட்டியாக ஃபுல்லாக வந்து இதில் பூ இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். என் கூடவே 2 பேரும் வெளியில் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் சமத்தாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து நான் அவங்களுக்காக வாங்கின டாக் ட்ரீட்ஸ். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெறும் மில்க் போன் தான். நான் வாங்கும்போது நான் பார்க்கல இதில் மீட், சிக்கன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணல. பட் அவ்வளோக்கு இவங்களுக்கு அது பிடிக்கல. பட் இருந்தால் கூட ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இந்த பிராண்டும் வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓரளவுக்கு தான் இவங்களுக்கு இது பிடிக்குது. அவ்வளோ ஒன்றும்
ரொம்ப விரும்பி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சாப்பிடலை. இது ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆஃபரில் எப்போதுமே இருக்குது, 1+1 ஆஃபர்லேயே இருக்குது. இதில் மீட் வெரைட்டியும் இருக்குது. இப்போது நான் ரீசெண்டாக அது வாங்கியிருக்கேன். அதை வந்து ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த மாதிரி. அந்த பிராண்ட் வந்து மீட் அப்னு நினைக்கிறேன். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட டாக்ஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா. நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது குட்டியாக ஒரு கிராஃப்ட் மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தது இல்லையா, அது வந்து காஞ்சி போன ஒரு பெயிண்ட் பாட்டிலோட ஆர்ட் ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆக்சுவலி என்னோடய ஃப்ரேக்ரன்ஸ் கார்னரில் இதை நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி அதை நல்லா காய வச்சதுக்கப்புறமா இதில் வந்து ப்ளூ கலர் அண்ட் ஒரு மாதிரி பீச் கலர் இதில் வந்துட்டு ரவுண்டாக போட்டு அதையும் நல்லா காய வச்சுடுறேன். பீச் இல்லை, பிங்க் தான் பார்த்தீங்கன்னா. பீச்சுன்னு நினச்சேன், பட் பிங்க் தான். அதையும் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து குட்டி குட்டி ஃபேஸ் மாதிரி நான் வரைஞ்சி அதுக்கப்புறமா அதில் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ அந்த பிங்க் எல்லாத்துக்கும் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணேன். அண்ட் ப்ளூ கலர் இது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் நான் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா இது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இது மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப்பில் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு ரோப் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அந்த ரோப்பை வந்து மேலே நல்லா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி அதை நான் வந்து ஒட்டி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நான் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் வைக்கிறதுக்காக, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கார்னரில் வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ்க்காக இந்த பாட்டில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இருந்த வேலையெல்லாம் ஏற கட்டிட்டு குளிச்சுட்டு வந்து இப்போது ஜஸ்ட் போட்டு வச்சு ரெடியாகி பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன். அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணதுனால ஹேரில் வந்து டவல் இருக்குது. அண்ட் இதுதான் பேசிக்காக நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுற மேக்கப் எல்லாமே. அது முடிச்சுட்டு நான் வந்து டீ போட்டேன். டீ போடுறது வந்து சம்டைம்ஸ் நான் பண்ணுவேன் இங்கே. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டீ போடுறேன். பிகாஸ் இங்கே ஹரி வந்து ரொம்ப திக்காக குடிப்பாங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இஞ்சி டீ போட்டு ரெடி பண்ணி குடிக்க போகிறேன். டீ குடித்து முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி சின்னதாக லைட்டாக இங்கே வச்சுருக்க இந்த புத்தர் சிலைக்கு வந்து விளக்கில் சாம்பிராணி ஏற்றி ஒரு சின்ன பூஜை மாதிரி டெய்லியும் பண்ணுவேன். பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் அழகாக அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவேன். ஈவினிங் அண்ட் மார்னிங் 2 டைம்ஸுமே நான் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கு வந்து கீழே கோஸ்டர்ஸ் இன்னும் ரெடி பண்ணலை. பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் நோட் புக்கை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் அங்கே வீட்லேயுமே இந்த புத்தர் வச்சுருந்தேன். ஸோ அதையே இங்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இந்த மாதிரி இன்சென்ஸ், ஏதாவது ஒரு இன்சென்ஸ் இல்லைன்னா சாம்பிராணி ஏற்றி ஒரு சின்ன லைட் பூஜை மட்டும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான vlog அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி vlogs உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கீழே எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.